இன்றைக்கு பொறிச்சல் நாங்க எழுத இல்லை வாணி, ஏன்னு சொல்லுங்க. இந்த பொறிச்சல் பிளப்பு கிளப்பு 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 பிளப்பு கிளப்பு கிளப்பு கிளப்பு. 2 முறை வந்துட்டு வாணி. இந்த இந்த அந்த 3ஆம் மாசமும் 4ஆம் மாசமும் வந்துட்டுது கிளப்பு. ஆகவே நான் வந்து வந்ததுன்னா திருப்பி நாங்களும் செய்வோம். வந்தது முந்தி வந்தது கிளப்பு வந்தது. கிளப்பு 2 முறை வந்துட்டுது வாணி. அதனால என்ன வேற கருத்துக்கள் கொண்டோம். இன்றைக்கு எழுதுனதை சொல்றோம், எழுதுறதை வாசிக்கிறோம். எழுதியிருக்கிறத வாசிங்கோ. சரி பார்ப்போம். அதுகள் கொஞ்சம் எழுதி வைக்காத படியினால் இந்த பக்கமும் நலாம் மூணவர்கள் அது திரும்ப திரும்ப வர இருக்குல்ல. 24ஆம் தேதி 4ஆம் மாசம் ஒன்று வந்தது. வந்ததுதான் கிளப்பும். 2 முறை வந்துட்டுது வாணி. அதால எழுதுறதுக்கு சரி பரவாயில்ல, இருக்கிறத தாருங்க அப்படின்னா நான் இதில் இருக்கிறது நினைக்கிறேன். தான். சரியா பிரச்சனை. ஜெயாக்கா எழுதுனீங்களா கிளப்பு? நான் எழுதுனேன். அப்புறம் நீங்க சொல்லுங்க, நான் இல்லை நான் அனுப்பினேன். நான் பதிவில் போடுறேன். சரி. காலை வணக்கம் கலைவாணி மூன்னடாமோன் அனைத்து பாமுகளும் நீ வந்து ஜாலிசன் இன்றைய பாமுக பொறிச்சல் புதன்கிழமைக்குரியது 3015வது ஆக்கமாகும். கிளப்பு 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 மரத்தை வளர்ப்பதற்கு நாற்று முடையில் விதை போட்டு மரங்களை கிளப்பி நடுவார்கள். கிளப்பு கிளப்பு தற்போது கூடை காலம் தொடங்கினபடியால் மரங்களில் எல்லாம் வளர்ச்சி பெற்று வருகின்றது. கிளப்பு கிளப்பு சைக்கிளில் ஓடும் பெண்கள் அரை பாவாடை போட்டு ஓடினால் காற்று கிளப்பும். கிளப்பு கிளப்பு ஒரு குழந்தை நித்திரையாக இருக்கும்போது அந்த பிள்ளைகளை திடீரென்று உறக்கத்திலிருந்து எழுப்பி விடுவது மிகவும் தவறான விஷயமாகும். எழுப்பி விடுகிறான் ஒரு பதம் இருக்கின்றது. அகராதி பதங்கள் அவ்வளோதாக இல்லை. மற்ற கிளப்பு இந்த மரங்களைத்தான் நாங்கள் பொதுவாக அந்த மற்றது இந்த கற்பாறைகளிலேருந்து கல்லை கிளப்பி மண்ணை தூண்டியதுக்குள்ள கல்லையெல்லாம் கிளப்புவார்கள். கிண்டி கிளப்புவார்கள். கிளப்பி பெரிய கல்லுகளெல்லாம் எடுத்து கிளப்பி அதை எடுத்து உடைத்து தான் அந்த வீடுகள் அதில் கட்டுவார்கள். மற்ற அகராதி சொற்கள் அதில் இல்லை. நன்றி, வணக்கம். 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 நான் உலகத்தீட்டில் லண்டனில் இருந்து எனது பொறிச்சொல் 740வது. தாவு தாவு குரங்குகள், அதாவது மந்திகள் மரங்களில் இருந்து. தாவு தாவு தானே, என்ன கிளப்பு கிளப்பு தானே. ஆனால் ஏன் அவர் அப்போ ஏன் அவர் 22 தேதி போட்டிருக்கிறார்? நேற்று தாவு. நேற்று தான் தாவு இல்லை, அவர் ஏன் 22 நேற்று போட்டிருந்தாருன்றதை தேதியை பார்த்தா நான் போட்டேன். நான் இன்றைக்கல 22 அவர் நேற்று தான் போட்டுக்கிறார். சரி, ஓகே, தாருங்களா. ஓ, தாருங்களா. இனிய காலை உற்சாக வணக்கம் வாணி. பாமு உறவுகளுக்கும் திருமணாமோகன் அவர்களுக்கும் என்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுக பொறிச்சொல் என்று கிளப்பு கிளப்பு என்னுடைய கிளப்பு இன்று 901 ஆகிறது. கிளப்பு, இந்த கிளப்பு என்று சொல்வது பட்டய கிளப்பு, தூள் கிளப்பு எல்லாம் இன்றைய காலங்களில் பேச்சு வழக்கில் இருக்கிறது. பட்டய கிளப்பு, தூள் கிளப்பு. மற்றது வாகனங்களை இயக்கும் போது முதலில் யந்திரங்களை இயக்கி அதனை கிளப்பும். முதல் யந்திரங்களை இயக்குவார்கள், பின்பு கிளப்புவார்கள். வாகனத்தை கிளம்பி செல்கிறதுன்னு சொல்வார்கள். புகை வண்டிகள் வரும்போது இத்தனை மணிக்கு வந்து இத்தனை மணிக்கு கிளம்பும் என்று சொல்வார்கள். அடுத்தது சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிட்டான், வீட்டுல வந்து இருந்தான், சொல்லாம கொள்ளாம கிளம்பி போய்விட்டான், என்ன போகுமோ அவனுக்கு தெரியாது சொல்லுவார்கள். அடுத்தது பிள்ளைகளை சொல்லுவாங்க, சீக்கிரம் கிளம்பு, நேரமாச்சு, கோயிலுக்கு போகணும், நேரமாச்சு, பாடசாலை இத்தனை மணித்தேலம் ஆகும்னு சொல்லுவாரு. என்னது இதில் கிளப்பி எடுத்து வர சரியாத்தான் இருக்கும். இவரை கிளப்பி கொண்டு வரதுக்கு பெரிய கஷ்டமா போயிட்டு சொல்லுவார்கள். மற்றது வீண் புரளி கிளப்புவதுன்னு சொல்லுவார்கள். வீண் புரளி கிளப்புவதுன்னு சொல்வார்கள். மற்றது வேற என்ன நிறைய எழுதி வச்சுருந்தேன். இதுல எழுதி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். 4ஆம் மாசம் வீண் பிறவி கிளப்பது சிலருக்கு வேடிக்கையாகிவிட்டது. வீண் பிறவியை கிளப்போடு சத்தம் இல்லாமல் இருந்துருவார்கள். எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அவங்களுக்கு வேடிக்கை, அது ஒரு வேடிக்கை, அவங்களுக்கு வேடிக்கையா சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதனால் எத்தனை பேர் அவதிப்படுவார்கள் என்று அவங்க யோசிப்பதில்லை. மற்றது மண்ணை கிண்டி கிளறி புதைந்திருந்த பொருட்களை கிளப்பி கோலால் நெம்பி கிளப்பி எடுப்பார்கள். நெம்பு கோலால் நெம்பி கிளப்பி எடுப்பார்கள். மற்றது சிலரின் பேச்சு நமக்கு கோபத்தை விசர கிளப்பாத என்று சொல்லுவார்கள். விசர கிளப்பாத, கோபத்தை கிளப்பாத.
விசார கிளப்பாதுன்னு சொல்லாதான் சில பொருள் இந்த சிலரின் பேச்சு நமக்கு எரிச்சலை கிளப்பி விடும். எரிச்சலை சில பேர் பேசும்போது நமக்கு எரிச்சல் வரும், எரிச்சலை கிளப்பி விடும் சொல்வார்கள். வீட்டுல பிள்ளைகள் பேசி கிளம்ப மாட்டார்கள், அவர்களை கிளப்ப பெரும்பாலாக இருக்கும். ஒவ்வொரு வியாதிக்கும் மருந்து குடித்தால் பக்க விளைவாக வேறொரு வியாதிகளை அது கிளப்பி கிளப்பி விட்டுன்னு சொல்லுவார்கள். இந்த சாப்பாடு சிலருக்கு நண்டு அதெல்லாம் இறால் எல்லாம் சூட்ட கிளப்பு மட்டும் சாப்பிடறது இல்லை, சூட்டை கிளப்பு சொல்லுவார்கள். அப்படி பல கிளப்புகள் இருக்கிறது. சாப்பாட்டு கடையே கிளப்புன்னு சொல்லுவாங்களாம். அதெல்லாம் அந்த கிளப்புக்கு போறேன்னு சொல்லி சாப்பாட்டு கடையே கிளப்பு அந்த காலத்துல கிளப்புன்னு சொல்லிட்டாங்க. கிளப்புன்னு சொல்லிட்டாங்க. அந்த கிளப் இந்த கிளப் லேடிஸ் கிளப் எல்லாம் இருக்கு தானே. இப்ப கிளப்புக்கு போறோம் மற்ற கிளப் தமிழ்ல அதுல இருந்தா இது வந்தா இதுல இருந்து அது போனா தெரியல. எதுல இருந்து எது போறேன்னு தெரியாது. வணக்கம். ஆடி மாசத்துல சொல்ற மாதிரி ஆடி மாசம் காட்டு வந்தா நாங்க அந்த சட்டைகள் போட்டு போறதுதானே அட்டிக்கிற காத்துல சட்டையெல்லாம் கிளம்பி கிளப்பி விட்டுருவோம். அப்ப சொல்லுவார்கள் நீங்களா போடுங்க அப்படின்னு சொல்லுவார்கள். வீட்டுல ஆடி மாச காத்துக்கு இப்படி அரட்ட முழங்கால் பண்ணி கட்டக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஞாபகங்கள் இருக்குது எங்களுக்கு. ஆடி காசு சுழட்டி அடிக்குமா சட்டையை கிளப்புமா சொல்லுவாரு. சொல்லி பேச்சு வழக்கு சொன்னாங்க. நன்றி. வணக்கம் வாணி. ஓம். கோபத்தை கிளப்ப கூடாது வாணிக்கு. அதே வாணிக்கு எதை கொண்டாலும் மாத்தி சொன்னேன் வாணிக்கு. காலங்காத்தால வாணி வம்புக்கு இழுக்குறீங்க, எனக்கு விசர கிளப்பாதீங்க. அதான் வம்பு கிளப்புறேன். அடுத்த கிளப்பு மாலை குட்டிகளை கிளப்பி வேறு வேறு இடத்துல நடுவார்கள். மற்ற கிளப்பு அதுவும் 2 கிளப்புடன் நம்புகிறேன். இப்ப இந்த மரவள்ளி கிழங்கு அதெல்லாம் வந்து வேர்கள் தண்டாம கிளப்பி மரவள்ளி கிழங்கு அதையும் கிளப்பு. மற்றது அந்த அதிகமாக மண்ணுக்கு கீழே இருக்கிறதுகள் எல்லாத்தையும் கிளப்பு கவனமா கிளப்பணும்னு சொல்ல வீராராம எடுக்கணுமா. நன்றி. வணக்கம். வணக்கம் ராஜினி அல்போன் சொல்ற. வணக்கம். வணக்கம். கிளப்பு நாங்க பின் வளாவில சும்மா கொஞ்சம் பரங்கொட்டிகளை கொண்டு தாட்டோன்னா அம்மா சொல்லுவா என்ன முளைக்கிறது தெரியா போய் கிளப்பு அந்த பாக்குறதுக்காக கிளப்ப சொல்லுவோம். முத்திட்டு தான் பாக்குறது. மற்றது தேவையில்லாத கதைகளை சொல்லி மற்றவர்களை கிளப்பி விடுவார்கள். என்ன சட்டையை கிளப்பி இந்த அம்மா சொல்லுவா சின்ன நாங்க சட்டையை கொண்டு இப்படி சட்டையை பிடிச்சி ஆடுறது ஓட கண்டு சட்டையை கிளப்பி கொண்டு ஓடாமலும் அடக்கமாயிறாங்க. வேற என்ன கிளப்பு அவ்வளவுதான். அவ்வளவு கிளப்பான்னு சொல்லிக்க அந்த அதிகமா இதுக்கு வந்து நாங்கள் அந்த கிளம்பு போறது வந்து அது கிளம்பு நினைக்கிறேன். அந்த எனக்கு கிளம்பு இல்லையாண்டு வாழை கிளப்பி கொண்டு ஓடுனான்னு சொல்ல நான் அதை எழுதணும்னு நினைச்சேன், மறந்தேன். வாழை கிளப்பி காலை கிளப்பி கொண்டு வாழை சுருக்கி கொண்டு அதுக்கு சொல்லுவேன் நாய் வாழை கிளம்பி கொண்டு ஓடு கிளப்பி கொண்டு தூசி கிளம்புறது இல்ல இல்ல சுருட்டியும் தான் கிளப்பியும் தான் ஆக்களை சொல்ல வாழை சுருட்டி கொண்டு கம்மட்டு இருக்கணும், வாயை சுருட்டி கொண்டு வாழட்டுற மாதிரி கிளப்பி நாய் காலை கிளப்பி கொண்டு மூத்திரம் பெய்யுது. தூசி கிளம்புறது சொல்லுவார்கள். தூசி கிளம்புறது தூசி கிளம்பும் அங்க அப்படி சொல்வார்கள். அந்த தூசி மண்டலங்கள் கிளம்புறதுன்னு சொல்வார்கள். நான் ஒன்று சொன்னதுல வந்து நான் யாரும் சொல்ற அதே கதையை மற்றவர்களுக்கு சொல்லாமல் சொல்லி நம்ம இதே கங்கட பாட்டு அந்த கதையை கிளப்பி விடுறாங்க. அது தாங்க கிரியேட் பண்ணி தாங்களா ஒன்றை உருவாக்கி கதையை வைத்து கிளப்பி வெள்ளக்கோணும் இவங்கெல்லாம் பிடிச்சி சொன்னா பரவாயில்ல. அது சொல்றது இல்லை, அப்படி சொல்றது இல்லை. தாங்களா கற்பனையில கழிச்சு போட்டு இவர் தான் சொன்னு சொல்லுவார்கள் இருந்து. அது சில வியாதியோ தெரியல, சிலருக்கு இருக்காது. ஒவ்வொரு கோபமான உளைச்சலையும் தரும் அந்த விஷயங்கள்.
கதைக்கிற வேணும் திருப்பியும் அந்த கதையை அது கதைப்போம். வீட்டுல தொட்டு கேக்குது பாருங்கோ, ஒரு ஆணோ பெண்ணோ. அப்ப அதுகளை என்ன செய்யறது, அந்த மர மண்டைகளை இது இப்படித்தான் விடாம தூக்கி கொண்டு திரிகிறது உலகம் எல்லாம். அட்டா ஒன்று பஞ்சாயத்து இப்படி சொல்லாமே, பஞ்சாயத்து கதவுலங்கிற இல்லைன்னு தெரியாது, அல்ல கணவர் கதவுலங்கிற இல்லைன்னு தெரியாது. இப்படி கொஞ்சம் கேஸுகள் தெரியுது உலகத்துல. நன்றி, வணக்கம். இப்படி மட்டும் ஒரு சொல்லுவாரா நீ தூள் கிளப்பி விட்டான்னு சொல்லி அஜித்தோ பட்டைய கிளப்பிட்டாய், பட்டை கிளப்பிட்டாட்ட சொல்ல. வாகனத்தை இயக்குறதையும் கிளப்புறன்னு தான் சொல்றாங்க. தூள் கிளப்பிட்டான். வாகனத்தை இயக்குறது ஸ்டார்ட் பண்றது இல்லையா, அதெல்லாம் இல்லையா? இல்ல அதுவும் அதுல கிளப்புற ஸ்டார்ட் பண்றதா தானே. மற்றது இந்த கிளப் பண்ணப்ப நான் நினைக்கிறேன் தமிழ்ல இருந்தானே சாப்பாட்டு கடை தான் கிளப் பண்ணா இதுதான். அப்ப நான் நினைக்கிறேன் எங்கட தமிழ்ல இருந்துதான் இவியல் அத அந்த இப்ப கரியண்டெல்லாம் கரியன்றுதான் சொல்லி நம்ம, ஆனா கறி வந்து தமிழ் சொல்லு. தமிழ் இல்லதானே கரையன்னு வளரிட்டு ஆனா கறி என்றது தமிழ் சொல்லு. இது ரெண்டும் தமிழ் சொல்லத்தான் முடிக்கட்டும். அந்த ரெண்டையும் கவனிச்சு கொள்ளுங்க. தமிழ்ல இருந்து தமிழ் இல்ல டென்ல நிறைய இருக்குது. அன்னைக்கு நாங்க கதைச்சிருந்தோம் ஒரு நாள், நிறைய சொற்கள் வந்திருக்கு தமிழ்ல. அந்த அவியல் எங்கடதான் பாவிக்கணும் அப்படின்னு. இப்ப அன்றைக்கு அந்த புனல் அதை பற்றி தாங்க சொன்னாங்க. புனல் இருக்குதானே, தெரியுமா? புனல் ஞாபகம் இருக்கா? அண்ணா விடுற பூனை. அப்ப இங்க நான் வந்து சின்ன அவன் என்னத்துக்கு வச்சிருக்கான்னு தெரியா வெள்ளக்காரன் கடையில வாங்கிட்டு வந்து நான் எண்ணெய் தேங்காய் விடுறதுக்கு வாங்கிட்டு வந்துட்டு புனல் லெட்டர் ஆயிடுச்சுல. அவர் சொன்னா நம்ம இது புனல் இல்லை, இங்கிலீஷ்ல என்ன சொல்றது, ஏதோ அந்த பூனா மாதிரி பீதாம்பரம் ஏதோ ஒன்று உச்சரிச்ச பின்னல ஏதோ பின்னல சம்திங் ஏதோ. அப்ப அவர் சொன்னா நீங்க பிள்ளையா சொல்றீங்கம்மான்ட்டு சொன்னான். சரியா, நான் இல்லை புனல்னா சொல்றதுன்ட்டு. அப்ப பாருங்க இந்த கிட்டத்தட்ட இதுல இருந்தா அது போயிருக்கு. சிலவள புனல் தமிழோ தெரியாது, சிலவள இங்கிலீஷ் தான் எப்படி சொல்றோமோ அது தெரியாது. இல்ல என்னண்டா எங்கட மொழிகள் தான் ஆரம்பத்துல இருந்தது. அதே மாதிரி இருந்தா அங்கால போயிருக்கலாம். அப்ப இவியல் எங்கடத்தான் அப்படி வச்சிருக்கணும். பரவாயில்ல, அதுகளையும் எடுத்தா ஒரு நாளைக்கு ஆய்வு செய்வோம். அதுக்கு என்னண்டா புனல் FUNNEL. அப்ப அதான் அப்படித்தான் மருவி வந்துருக்கு. இல்ல நாங்க போறோங்க புனல் தமிழ்ல நாங்க புனல் என்ற புனல். அப்ப இங்கிலீஷ்ல வந்து புனல் FUNNEL. அப்ப பாருங்க, அப்ப இதுல இருந்து அதுல போயிருக்கு. அத இதை சொல்றோமோ தெரியல, சில வேலை நாங்களும் பிள்ளையா உச்சரிக்கிறோமோ தெரியாது. இல்ல நாங்கள் பிள்ளையா உச்சரிக்க இல்ல, சில நேரம் மருவி. இப்ப படம் உண்டு குருதி புனல் வந்தது, என்னோட படம் கமலஹாசன் குருதி புனல் வந்தது தவணத்தான் இருக்கும். அது அத அப்படியே பாவிக்கணும் போல. நல்லதான் எங்கட மொழிகள் இல்ல அநேகமா இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல போயிருக்கேன்னு நினைக்கிறேன். அநேகமானதுக்கு என்னன்னா அந்த ஆண்ட பாக்க அவைகள் பேர்ந்து வந்தானா அவைய ஒத்துக்கொள்ள மாட்டினோம். பரவாயில்ல, நாங்க திருப்பி கொள்ளுவோம். இப்ப என்ன செய்ய பிரச்சனை என்னத்துக்கு, அவங்கள நாட்டுல இருக்கிறோம், அவங்கள ஆசீர்வதிக்க தலையாடு போக வேண்டியதுதான். சரி, நன்றி, வணக்கம். அன்றைக்கு வாணி தமிழில இருந்து உருவான 5 சொற்கள் போட்டிருந்தார்கள். அதுல ஹரி என்றா தமிழா, தமிழ்ல இருந்தானா ஹரி தமிழா. செருட்டுன்னு சொல்றது சுருட்டர். மற்றது கட்டுமரம்ன்றது தமிழ்ல இருந்து வந்ததாம். கேஸ்ன்னு சொல்றது காசு. எல்லாம் தமிழில இருந்து உருவான கட்டுமரம் சொல்லி அதுவும் தமிழ் சொல்லித்தான். அது கட்டுமரம் சொல்றது, அது கட்டுமரம் தானே. இங்கிலீஷ்ல சொல்றது தானே கட்டுமரம். அதான் 5 ஆங்கில சொற்களில இருந்து கட்டுமரம் வந்த எழுதி கட்டுமரம் தானே இருக்குது. அதுக்கு இங்கிலீஷ் போறது இருக்கும். இல்ல லஞ்சண்டு இல்ல இப்படி இருந்தா நாங்க சொட்டுக்குள்ளேயே அதுல முக்கியமான சொற்களை போட்டிருந்தாரு. ஹரி என்று சொன்னா தமிழ் சொல்லாது, இங்கிலீஷ் வீட்டு இல்லை. அது இங்கிலீஷ் தமிழ்ல இருந்தானா இங்கிலீஷ் வீட்டு வந்ததாம். இப்போ ரொட்டின்றது இங்கிலீஷ் தமிழ ரொட்டின்னு சொல்ற பானைத்தானே ரொட்டின்னு சொல்லி இல்ல பானை, அது பிரெட் இல்லை வாணி. அந்த நேரத்தில் ரொட்டியை தான் பானை கதைச்சிருக்கிறாரு. ரொட்டி பானுண்டு, ரொட்டி துண்டுகள்னு சொல்லி பான் துண்டத்தான் அந்த காலத்துல எல்லாம் வீசினார். காலத்துல எல்லாம் ரொட்டி துண்டுன்னு சொன்னது பானைத்தான் எழுதியிருந்தா. படங்கள் எல்லாம் போட்டு இருந்தா பாடுன்ற உருவமாக தான் இருக்குமா. ஜெயமல்லவர்கள் வாங்க. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். இந்த கிளப்பு வேற கிளம்பு வேற தான் வந்தேன். கிளப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்துல இப்ப எல்லாரும் சொன்னது உங்களுக்கு ஒரே அர்த்தம் தான். கிளப்புறது கிளம்புன்றது அது வேற அர்த்தம். அப்படி வரும். ஓகே.
கிளம்புறதுன்னு சொன்னா அது வாகனம் கிளம்புறது தானா ஒன்று இயங்குறதுன்னு சொன்னா அது கிளம்புன்னு சொல்லும் கூடுதலா. இப்ப சூரியன் கிளம்பிட்டுதுன்னு சொன்னா அது சூரியன் தானே தான் ஒதிக்குது. கிளப்புறதுன்னா நாங்கள் இன்னொரு ஆள் செய்கிறது, செவிக்கிறது. கிளப்புறது ஒரு ஆளை கிளப்பி கொண்டு வர, ஒரு ஆளுக்கு மரங்களை கிளப்பி வைக்கிறது, அப்படி என்று வரலாம். கிளம்பு வேற கிளப்பு வேற என்ன அதுல வித்தியாசம் தான். ஓகே. கிளம்பு கூட இருக்கு மேடம். கிளப்பு தான் சொன்னதுகள் தான் கூட கூட வருது இல்லை அனியமா எல்லாரும் சொல்லிட்டு எங்களை எல்லாம் அம்மா கோயில் கிளம்பேலையாண்டு தான் கேட்பேன், அதை கிளப்புன்னு சொல்ல மாட்டேங்க. இல்ல இதுல கிளப்பி எடுக்கிறதே பெரிய வேலையான்னு சொல்லுவார்கள். கிளப்பி எடுக்கிறது ரெண்டு வருதானே வர வருதான். முதல் சொன்ன அவர் பேசாம கொள்ளாம கிளம்பி போயிட்டாருன்னா அது கிளம்பி போயிட்டார். அவர் தானாவே கிளம்பி போயிட்டார், ஒரு ஆள் இல்லாமலே கிளம்பி போயிட்டார். இவர் கோபத்தை கிளப்ப அவர் கிளம்பி போயிட்டார். அப்படியுமே அது தானாவே போயிட்டார் அந்த மாதிரி. இப்ப தூசு கிளம்பிட்டுன்னு சொன்னா அது தூசு தண்டை வாடலாம் கிளம்புது, கிளப்புற இல்ல இருக்கு தூசை கிளப்பே இல்ல, அது தானா பறக்குது. அப்படித்தான் நெட்டத்துல வரும். கிளம்புறது வர கிளப்பு கிளப்பு சரி வருது இருக்கு அவங்ககிட்ட வருது இருக்கா. சோற்று கடையில் தான் ஒன்று இருக்கு கிளப்புக்கு, மற்றது பெருசா இல்ல. அதே சோற்று கடையில் வந்தேன்னு தெரியல. கிளப் சோத்து கடைன்னா அந்த அதான் அதை கிளப் பண்ணி வந்தபடியே தான் சோற்று கடைன்னு வந்தது. அதுக்கு கிளப்ல தான் உணவுகள் எல்லாம் வைக்கிறது, அதனால சோற்று கடைன்னு வந்தது. ஆனால் ரெண்டும் இதில் போட்டுக்கிட கிளம்பும் கிளப்பும் உண்டு தெரியல. பரவாயில்ல. நன்றி. நகுலவதி அவர்கள் வாங்க. வணக்கம். வணக்கம் பாணி. வாங்க. பொருட்கள் கிளப்பு எல்லாரும் பட்டைய கிளப்பி விட்டார்கள். நானும் முடிக்கிறேன். ஒரே கிளப்பத்தான் பெறுகிறது, அகராதி சொற்கள் இல்லை. சில பேர் அந்த ஒரு இடம் போகாம வீட்டிலே இருக்கிற ஒரு சிலர் இருக்கிறார்கள் தானே, அவர்களை கிளப்பி கூட்டி கொண்டு வர வேண்டி கிடக்குன்னு சொல்லுவார்கள். வரமாட்டேன்றவளை நான் கிளப்பி கூட்டி கொண்டு வாரேன்னு அதை இதை சொல்லி பொய்ய சொல்லி கூட்டி கொண்டு வாரேன்னு சொல்லுவார்கள். மற்றது என்ன ரயில்வே நிலையத்துக்கு போகும்போது அந்த ட்ரெயின் கிளம்பி போய்விட்டது என்று சொல்லுவார்கள். அப்பதான் போகுது, கிளம்பி போகுதுன்னு சொல்லுவார்கள். நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். தர்ஜினி இப்போ அது பேசலாமோ? மரம் தருளுக. வணக்கம். வணக்கம் மணிக்கா. வணக்கம் எல்லோருக்கும். எல்லோருடைய கிளப்பும் கேட்டிருந்தேன். எனக்கும் இவைகள்லாம் தெரிந்திருந்தது, புதிதாக தெரியாது மணிக்கா. ஆனா கேட்டிருந்தேன் பல இடங்களில் கிளப்பு என்ன நாங்க இதுல கதைச்சிருக்கிறோமா, பாமகத்துல கதைக்கிறோம் நாங்களா இந்த வார்த்தை கிளப்பா குறி இந்த கிளப்பு என்று கதைக்கிறது இல்ல, கேட்டபடியால் தான் சொல்றமே தவிர கதைக்கிறது இல்லை. யாருமே அந்த வார்த்தை சொல்ல மாட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். நன்றி. இந்தபடி இருக்கு. வணக்கம். வணக்கம் லோஜினி. வணக்கம் மாணிகா. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம். எல்லாரும் கிளப்பு சொல்லிவிட்டார்கள், அதைத்தான் நானும் சொல்ல இருந்தேன். எல்லாருமே சொல்லிவிட்டார்கள். நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். புத்தகங்கள் அடுத்த பேச்சு அடுத்த பக்கத்தை கிளப்போ விரிக்கிறேன்னு சொல்றது என்ன? அடுத்த பக்கத்தை கிளப்பு, அடுத்த பக்கத்தை விரி, அடுத்த பக்கத்தை திருப்பு. நன்றி. வணக்கம். இதுல நேற்று ஒரு இளையவர் யார் நேற்று இவர் அச்சியான் நினைக்கிறேன். அவர் ஒரு பழமொழி சொன்னார், ஈடுள்ள குடிக்கு கேடில்லை அப்படின்னு சொன்னார். ஈடுள்ள குடிக்கு கேடில்லை அப்படின்னு சொன்னார். நான் பொருள் கேட்டபோது சொன்னார், எனக்கு தெரியாதே என்று சொன்னார். நான் சொன்னேன், எனக்குமே தெரியாது, நான் கேள்விப்படையில்லை அப்படி என்று. தெரிந்தவர்கள் சொல்லுங்க. பொருள் இருந்தால் தெரிந்தால். ஈடுள்ள குடிக்கு கேடில்லை. நான் சொல்லலாமா வனிகா? ஈடுள்ள குடிக்கு கேடில்லை என்றா, இப்ப என்னட்ட ஒரு சொந்த என்னுடைய ஒரு சொந்த வீடு இருந்துச்சுன்னு சொன்னா எனக்கு எப்பவும் கேடு நடக்காதுன்னு நினைக்கிறதுக்கு சொல்றது. ஏன்னா இந்த வீட்டை கூட ஈட வச்சுட்டு எனக்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொள்ளாது எந்த வீடா இருந்தா தானே அது மாதிரி இருக்கிறத சொல்ற அந்த அர்த்தமோ தெரியவில்லை. அது உங்களோட விளக்கம். என்னுடைய விளக்கம்
விட்டுட்டாங்க. வீட்டில் விட்டுட்டு இப்போ சாப்பிட்றாங்க, நித்திர ஓடுறாங்க, கத்திரிக்காய் விட்டுறாங்க. வீடுள்ள குடிக்கு கேடு இல்லை. வீடு கொடுத்து போறேன்னு சொல்லின மணிக்கா விட்டு கொடுத்து போறது. வீடுள்ள குடிக்கு கேடு இல்லை. அதான் இப்ப நாங்க விட்டு கொடுத்து போனால் ஒரு குடும்பத்திலயோ இல்ல ஒரு குடிக்கோ அதுல கேடு வராது. நாங்க சில இதுகளை விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போனா அந்த குடியில கேடு இருக்காது என்று நான் நினைக்கிறேன். சரி, உங்களோட விளக்கம் அது. ஏனையவர்கள் நல்லா இருக்கே. எல்லாத்துக்கும் வீடு கொடுத்து போகணும், தாக்கு பிடிக்கணும், வீடு கொடுத்து போறோம்னு சில இந்த கதை பேச்சு வழக்குல கூட சொல்ல கேட்டிருக்கோம் வாணிகா. அதுக்கு சொல்லு. சரி பார்ப்போம். ஜெயசி வணக்கம். வணக்கம் பாணியக்கா. இணைந்திர கௌரவ வணக்கம். வணக்கத்துங்க. நானும் இந்த கிளம்பி வந்துட்டேன். கிளப்பில இருந்து நிறைய கிளப்போல நானும் அறிந்து கொண்டேன். சரி, நன்றி. ஈடுள்ள குடிக்கு கேடில்லை, இதற்கான பொருள் பழமொழி. எஸ். என்ன மணி? ஈடுள்ள குடிக்கு கேடில்லை. ஈடுள்ள குடிக்கு கேடில்லை. வீடு உள்ள குடிக்கா ஈடு உள்ள குடிக்கா? ஈடு. வீடு உள்ள குடிக்கு கேடு இல்லை. அப்படியா? நான் சொல்லட்டேன், அவருக்கு சொல்லி பாக்கட்டா? ஒவ்வொரு சொல்லுங்க. எனக்கு தெரியாது, இளையவருக்கும் தெரியாது, உங்களிடம் கேட்கிறோம். இல்ல, நான் சும்மா கெஸ் பண்ணி சொல்லி பாரு. வீடுட அக்கம் பக்கம் உள்ள வீடுகள் எல்லாம் இருந்தால் வீடு என்று சொல்லி அத இருந்தால் கேடு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ரெண்டும் பெறாது என்ற மாதிரி நினைக்கிறீங்க. நேவிஸ் சார் வேண்டிய வீடு உள்ள குடிக்கு கேடு இல்லை. அதாவது நாங்க அங்க இங்கேயும் போய் அலைஞ்சு தெரிஞ்சு ரோட்ல இருக்கிறத விட ஒரு சின்ன குடிசையா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வீடு இருந்தா நாங்க கேடு இல்லாம வாழலாம்னு நான் சொல்றேன். எப்படி அங்க வீடு இல்லாம இல்லம் இல்லாம அங்க இங்கேயும் அலைஞ்சு தெரிவதை விட சிறு குடிசையா நாங்க வீடு உள்ள குடிக்கு வீடு இருந்து வீடோ ஈடு ஈடு என்ன ஈடு 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 வீடு உள்ள குடிக்கு குடி. சரி, வீடு உள்ள குடிக்கு ஈடண்டா இந்த என்னென்றால் அந்த என்னண்டா ஈடு வைக்கிறதுல ஈடுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஒவ்வொரு சொல்லுங்க. ஈடு வைக்கிறேன்னு சொன்னா இப்ப அடை வைக்கிறது, மற்றது ஒரு காப்புறுதி அது வைக்கிறது, அதில் கொண்டு வைக்கிற ஆக்களுக்கு, ஈடு வைக்கிற ஆக்களுக்கு என்ன சொன்னீங்க? கேடு இல்லை, கஷ்டம் வரா அவர்களுக்கு. ஈடு வைக்கிறது ஈடுன்னு சொல்றது அந்த அந்த அடை வைக்கிற அந்த கதுகளை சாமான்கள் அதுகளை தான் சொல்றேன் வீடு வைக்கிறேன். ஆனா குறுக்குறதுக்கு சொல்லி வீடு வச்சால் இப்ப நாங்க கொண்ட வீடு வச்சா அது பேர் எங்களுக்கு அது வட்டி குட்டி போட்டு அதால பெருங்கேடுன்னு அவங்க வந்து சேர்ப்போங்க. வாங்குறவன் அனுபவிக்கிறான், அதைத்தான் சொல்லி இருக்குது. வாங்குறவன் அனுபவிக்கிறான், அவன் ஈடு வைக்கிறான் தோற்கிறான், மற்றவன் அவன் அனுபவிக்கிறான் தானே. வீடு வைத்து கேடுன்னு சொல்லுங்க. வீடு வாங்குற குடிக்கு கேடு இல்லை, அதனால ஒரு குடி கேடுபடுதுதானே. வைக்கிறவன் வாழுறான், அத இன்னொரு வச்சவன் அதுல மாண்டு போயினவே. அந்த கருத்து அதுல வரையில. காப்பீடு வீடு வைக்கிறது, உறுதிகளை கொண்டு வைக்கிறது, மற்றது அது தெரியுமாப்பா. ஈடண்டா என்னண்டு நீங்க இதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க. கேடு இல்லை, இதுக்கான விளக்கம் கூட என்ன பாணி எல்லாத்தையும் பார்த்து அந்த ஒரு முதலீடு செய்தா, நீங்க ஒரு பணத்தையோ பொருளையோ என்னத்தையோ ஒரு கொண்டு முதலீடு நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே கஷ்டம் வராது, பிரச்சனை வராது. அதை வச்சு நீங்க சீவிப்பீங்களான்னு தான் அது இந்த கருத்துன்னு நான் நினைக்கிறேன். என்னத்தை ஆகுதீங்க காசையோ பணக்கோ சொன்ன மாதிரி வட்டி கொடுத்தா பாவம். அவன் பாவம் இல்லாதானே இருக்கிறான், அது எங்களோட பிரச்சனை இல்லை. வட்டி குட்டி போட்டு அவன் நல்லா தானே இருக்கிறான். என்னண்டா ஒரு இன்சூரன்ஸ் இப்ப நீங்க செய்தாலும் உங்களோட விட்டு ராஜினி அக்கா விட்டு சொல்லுங்க. சாந்தினி அவர்களே வணக்கம். வணக்கம் அக்கா. என்று இல்ல 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 உங்களோட பக்கம் நெட் பிரச்சனை. திரும்ப வாங்க. எல்லாருக்கும் நண்படை பெறுகிறேன். நன்றி திரேஷ். நன்றி நன்றி வணக்கம். எனக்கு எந்த பக்கம் சத்தம் பண்ண மாதிரி இல்லையா?
அப்ப சாந்தினி வீட்டையாருக்கும் தெரியல யாரை விட்டான்னு சத்தம் வந்தது. நான் அந்த ஈடு சொல்லியிருந்தேன், அந்த அடைமானம் வைக்கிறது தான், அந்த அடை வைக்கிறது தானே ஈடு வைக்கிறான்னு சொல்றது. மற்றது அந்த எங்களுக்கு யாராவது ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒரு திறமையா நன்மையா இது செய்தா நாங்கள் சொல்றது இவ செய்ததுக்கு ஈடே கிடையாது. ஏனண்டா அந்த அவ்வளோத்துக்கு நன்மை செய்திருக்கிறேன். சரி, ஒவ்வொரு கெஸ்ஸிங்கெல்லாம் சொல்றீங்களுக்கு தவிர விளக்கம் தெரியாதானே? ஒரு பணம் தேவைப்படும் போது ஒரு ஆளுக்கு ஒரு இப்போ எனக்கு பணம் தேவைப்படுதுன்னா நான் கொண்டு காணியோ குட்டியோ ஈடு செய்து அதை நிவர்த்தி செய்கிறேன். என்ன அவர் அடை வைக்கிறன்னு தான் வருது. ஒரு ஆளுக்கு அடை வைக்கிறது, ஈடு செய்கிறது. என்னிட இருக்கிற பொருளையோ இல்லை காணியோ நான் கொண்டு அவருக்கு ஈடு செய்ய அவர் பணம் தரார் எனக்கு. நான் அந்த பணத்தில் நான் அதில் வெற்றி எடுக்கிறேன் தான் அந்த நன்மை கிடைக்குமா. வணக்கம் மணியக்கா, இப்ப சரியோ? ஈடு என்பது விட்டு கொடுப்பது வருதில வருது. விட்டு கொடுத்து வாழ்ற குடிகளுக்கு கேடு இல்லை. அதுதான் இந்த பழமொழியிட்ட கருத்து. வணிகா விட்டு கொடுத்து இது நான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்ததால எனக்கு ஞாபகம் இருக்குது. வணிகா வீடுன்றது நேற்று அச்சியா சொன்னவன், அச்சியாட்ட கேட்டவளும் அச்சியா சொன்ன தெரியாதுன்ட்டு. உண்மையிலேயே நானும் கேள்விப்படல. அச்சியாக்கு தெரிஞ்சிருக்கவனும் இல்ல தெரியாண்டவர். உடனே 2 மணி நேரம் கேட்டேன், இல்லையாண்டார். அப்ப நான் சொன்னேன் நானும் கேள்விப்படல இத. அப்ப நான் நாளைக்கு ஆண்டி ஆக்கள் வரையும் கேட்டுக்கொள்றேன். அவைக்கு அந்த ஆனாவில இருந்து அவண்ணா வரையும் பழமொழிகள் தெரியுமா? அப்ப அவர் அதுல இருந்தார், எடுத்து போட்டு மறந்துட்டார். ஆமா சரி, ஓகே. வீடுன்னா விட்டு கொடுத்து வாழ வேணும்ன்றதுதான் விட்டு கொடுத்து வாழுதல் அந்த வீடுக்கு பிரச்சனை இல்லை. கேடு இல்லை, அவர்களுக்கு கேடு வராதுதானே. விட்டு கொடுத்து வாழ்ந்தா கேடு வராது. வீடு இல்ல குடிக்கு கேடு இல்லையா? சரியா? இல்ல மணிக ஈடு வைக்கக்கூடிய வீட்டை சொந்தமா வச்சிருந்தா அவைக்கும் கேடு இல்ல தானே. எப்ப கஷ்டம் வந்தாலும் வச்சுட்டு கஷ்டம் இல்லாம இருக்கு. அந்த ஈடு இதுல வரவில்லை. ஈடு வச்சா கேடு தானே தரிசனி. என்னது கேடுதான் வரும் உங்களுக்கு. வட்டி குட்டி எல்லாம் வந்து சேரும். நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா இங்க வட்டிக்கு ஈடு வச்சாக்கள்? ஒரு தேவைக்கு நேரத்துல அது உதவி செய்யற நன்மையா தானே இருக்குது. இல்ல பழமொழிய பொருத்தி பாருங்க. பழமொழிய பொருத்தி பாருங்க. சொல்ல வச்சு மட்டும் கதைக்கு தானே. வீடுள்ள குடி அங்க வருது. குடி வீடு கேடு இல்லை. கேடு இல்லையென்று வரைக்குள்ள நாங்கள் அங்க கேடு வரக்கூடாது. அந்த வீடு சொல்லுக்கு வரைக்கும் அதுக்கு கேடு வரக்கூடாது. அப்ப நாங்கள் சொல்ற எல்லாம் கேடு வருது. இதுதான் அந்த விட்டு கொடுத்து போய்க்கதான் அந்த கேடு வராது. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவளத்தை விட்டு கொடுக்க எங்களுக்கு அது வராது. உண்மைதான். சொல்றது நஷ்டத்துக்கு இதுதான் குடும்பத்துக்கு முக்கியம். என்ன எங்க குடும்ப வாழ்க்கையில இது மிக மிக முக்கியம். ஈடு கொடுத்து எனக்கு கேள்வி ஒரு மாதிரிக்கா, ஈடு கொடுத்து போறேன்டா என்ன, விட்டு கொடுத்து போறேன்டா என்ன, ரெண்டுக்கும் வித்தியாசம். இப்ப இந்த பொருச்சொல் மாதிரி தான் ஒரு சொல்லு பல அர்த்தம். அது போலதான் இப்ப இந்த ஈடு வேற அந்த ஈடு வேற. வணிக ஒரு நிமிஷம். வீடு கொடுத்து போறோம் தர்ஷினி, நாங்கள் அதுக்கு ஒத்து போறோம்ன்றதுதான் கருத்து. என்ன வீடு அவைக்கு ஈடாக நாங்கள் சொல்றதுதான் சொல்லுவார்கள். ஈடு இணை இல்லைன்னு சொன்னா ஒரு நஷ்டத்துல கஷ்டத்துல இருக்கும்போது அவருடைய தன்னுடைய இருக்கிறத அவருக்கு கொடுத்து முன்னேற்ற அந்த குடிக்கு கேடு இல்லை. அதுதான் அந்த அர்த்தம் போட்டிருக்கு. ஈடற்றவருக்கு ஈடு உள்ளவருக்கு. இந்த அர்த்தத்தை பார்த்து போட்டு சொல்லி இருக்கலாம் தானே. ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லி இருக்காம இப்ப சொல்றாங்க. சரி, நன்றி சாந்தினி அவர்களே, நன்றியா. சரி, இப்ப நீங்க மற்ற பக்கம் இப்ப 2 கருத்து வருது. ஈடு வைக்கிறதும் இருக்கு. அதைத்தான் பேசிக்கொண்டு இருக்கிறான். இப்ப அதைத்தான் சொல்றோம். கேடு வாரபடினால எடுக்கல, கேடு இல்லைன்றல வருது. இப்ப சரி, அதுக்கான விளக்கம் அறிஞ்சிட்டான். விட்டு கொடுத்துக்கு போற குடும்பத்துல பிரச்சனை இருக்காதுன்னு. இப்ப நீங்க மற்ற வீட்டுக்கு வாங்கோ. இப்ப நீங்க சொல்றீங்க வீடு வச்சுட்டு நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? இப்போ ஒரு பிரச்சனை வருகுது. இப்போ அதை நீங்கள் ஒரு நகையோ அல்லது வீட்டையோ ஒரு உறுதியோ ஏதோ ஈடு வைக்கிறீங்க. அதுக்கு பிறகு வர துன்பம் தொல்லை துயரங்கள் அது என்ன மாதிரி? ஓகே இருக்கலாம்.
திருப்பி அடுத்த அதே நாள் வரைக்கும் யோசனை வருது, என்னென்ன எடுக்க போறோம், இது என்னென்ன கொடுக்க போறோம், என்னென்ன அங்க செய்யறது, பிச்சை செய்யறதுன்னு எவ்வளவு யோசனை வருது. யோசனைன்றதுக்கு அப்பால வட்டி கட்டணும் ஒவ்வொரு மாதம். இப்ப இங்க வைப்பாரு கடையே இருக்குது எங்கட இடத்துலயே அடகு கடை தமிழ்ல எழுதி இருக்கு சரியோ. அப்ப அதுல நம்ம அவர்கள் வைக்கிறது வச்சுட்டு எத்தனையோ பேர் நகை தர்ஜினி சொன்னார் அந்த அறுதி என்ற வார்த்தை தங்களுக்கு தெரியாது, தாங்க பயன்பாட்டில் இல்லையாண்டு தங்களோட ஊர்ல. உங்களுக்கு அறுதி ஏண்டா என்ன தெரியுமா? நான் ரூனத்தீனா குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்க அதை திருப்பி மீட்காட்டி அந்த பொருளின் இது முடிஞ்சது, அவை அதை எடுத்துருவோம். அப்ப தர்ஜினி எந்த ஊர்ல பிறந்தார்? எனக்கு தெரியாது. சில பேரோட கதைக்கு சொல்லி முண்டியோட அறுதி உங்களோட ஒட்டுமில்ல உறவுல அறுதியா போச்சு. ஆனா தர்ஜினிக்கு மட்டும் தெரியாம இருக்கு. எனக்கு தெரியவில்லை. அதான் சில ஊர்கள்ல இந்த சில சொற்கள் வழக்கத்துல பெற்றோர் கதைக்கிற சொல்லுத்தானே எங்களுக்கு அது தெரிய வேண்டியது. மற்றது நான் என்னுடைய அதை கேட்கிற மாதிரி வார்த்தை கிடைக்க இருக்கலாம். அப்படி ஆனால் இருக்கும். நன்றி எல்லோருக்கும். அப்ப அது வந்து அறுதியா சிலருக்கு போயிரும் சரியா. ஏன்னா அது எடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுரும். கஷ்டப்பட்டு சேர்த்து குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வாங்குவார்கள் ஒரு சின்ன நகைண்டு வைப்பேன் உதாரணத்துக்கு. அதை கொண்டு போய் தங்களோட கஷ்டத்துக்கு தான் அதை கொண்டு வைக்கிறது. இங்க நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன். இல்ல அது எனக்கு தெரியாது. இங்க இப்ப நீங்க கட்டாட்டா வட்டி கட்டாட்டா அவர்கள் எடுப்பாரு குறிப்பிட்ட ஒரு மாதம் தருவார்கள். இதுக்குள்ள நீங்க கட்டு முடிக்கணும். அவன் நடுகளும் ஆக்கள்கிட்ட இல்லை என்னன்னு தெரியாது. இந்த செலவுகள் கூடத்தானே நடுகளும் வேண்டி வட்டிக்கும் வேண்டி தாண்டு ஒரு இதுல பேங்க்ல கொண்டு எங்கேயோ தூரம் தானே வேறு இடத்துல ஒரு 2 மணி நேரம் நிறையா அங்க கொண்டே வச்சவையா நகையால் கொஞ்ச காலம் வட்டி கட்டி வந்துக்கணும். அப்புறம் வட்டியில போல இருக்கு. அதுக்கப்புறம் தைக்க இல்லையா அந்த நகைன்னு தான் கதை ஊர்ல இங்க எந்த இடத்துல இருந்துறது அங்கால ஒரு மணத்தியாவது எல்லாரும் டைம் வாண்டி வட்டி தான் அப்படி என்னதுக்கு வங்கியில அப்படி வைக்கலாம தெரியும். அது சேஃப்டிக்கு அவங்க வைக்கணுமே தவிர இப்படி இது கடைகளை சொல்றேன். இடம் தானே வேற இடத்துல இருந்து ஒரு 1 மணிக்கு 1:30 மணிக்கு கங்காலையா இங்க இருக்கு வட்டிக்கு வைக்கிற இங்க எனக்கு தெரியாது வைக்கிறவ ஆக்கள் எல்லாம் இங்க வைக்கிறது சொல்லி விலப்பட்டாலும் கேள்விப்பட்டேன்னா நான் கேட்டாரு இங்க சொல்றேன் விலப்பட்டான்னு சொன்ன மாதிரி கிடையாது சொன்னது இல்ல. இங்க கடைகள் இருக்கு 2 எங்கட இடத்துல அங்க இருக்கிற இடத்த 2 கடை இருக்குது. அதுல 1 இங்கிலீஷ்ல அது மற்ற நாட்டவர்கள், 1 நம்மவர்கள் தான் அதுக்குள்ள நிற்பார்கள். அதுக்குள்ள நகை அடவு கடையாண்டு தமிழ்லயே இருக்கும். அப்போ அதுகளில் ஒன்றை வச்சுட்டு நீங்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட இதை கட்ட வேணும். அப்படி இதண்டுக்குள்ள அந்த குறிப்பிட்ட மாதம் ஒன்று தருவார்களாம். அதுக்குள்ள நீங்கள் கட்டணும். அந்த அவ்வளவும் இல்லை உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமும் அவ்வளோ கவலை வரும். வட்டியை கொடுத்து உழைக்கிற காசை வட்டியை கொடுத்தா என்னண்டு சீவிக்கிறப்ப இன்னொரு ஆள்கிட்ட வேண்டதானே வேணும் வட்டி. இல்லை அங்கே வாங்கக்கூடாண்டுபடா இங்கே வைக்கிறது. இதுக்குள்ள கட்டி முடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா இப்போ இதுவும் கட்டாட்டா உங்களுக்கு இதுவும் இல்லை. போன காசு அநியாயம் இருக்குன்னாங்க. போக நீங்க வீடு வச்சா சந்தோஷமா வாழலாம்ட்டு சந்தோஷமா வாழ்ந்துருக்கிறான்னு சொல்லுங்க. இங்க இருந்த ஒரு தெரிஞ்சாக்களும் பிரான்ஸ்ல இருக்கணும். அங்க சொல்லிச்சுன்னா யாரோ இந்த மிளகு காப்பு மாதிரி நானும் அதான் விரும்பி செய்கிறது. அந்த அந்த வடிவான கட்டினது அவை வந்து 3 சோடியம் தெரியல. அங்க இங்க இருக்கிற ஒரு ஆள் சொன்னா அங்க இப்ப இப்படி விலைப்பட போகுது விற்கிற காசுக்கு வேண்டாம் மேலே வேண்டாம் சொல்லி அவ இங்க ஒரு ஆக்களுக்கு வேண்டி கொடுத்தோம். இங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேர் பாமூத்துல வந்தவர் இப்ப இல்லை. அவர் இப்படித்தான் அவர்கிட்ட வட்டிக்கு வாங்குவார்கள். காசு குடிக்கலன்னா நகைய வச்சுட்டு தான் போறது. பிறகு அதை எடுக்க மாட்டார்கள். அவர் சொல்லுவார் நான் என்னம்மா செய்யறது, அவர்கள் ஆசையில் நெட்டவள நகை இருக்குது, அவர் மட்டும் பண்ண முடியும், இருந்தாலும் அவர் குறைய தான் கொடுக்குறதுன்னு சொல்லுவார். பிறகு என்ன நடந்தோ தெரியல. அந்த நகைகளுக்கு அவர் இல்லை, யார் பிள்ளை குட்டியில் எடுத்திருக்கும். அப்போ அவருக்கே கவலை வரும் உண்மையில். ஆனால் நான் என்ன செய்யறதுன்னு சொல்றேன். நான் ஒருவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு 2 மணத்தியாளர் பெண் ஒரு இடத்துல மாறி காசு வேண்டி கொடுத்தா. அவன் சொன்னா நகை கொண்டாந்தாரம் பொறுப்பு கொடுத்து போட்டு இங்கே காசு வேண்டி தாங்கும் சரின்னு சொல்லி கொஞ்சம் நகை கொண்டாந்து தந்தவ பஞ்சமண்டி இந்த ஒரு சங்கிலி காப்பு உடஞ்ச துண்டுகள் அது கொஞ்சம் சரியாண்டு நான் அதை வேண்டி அப்போ அந்த ஆக்கள்கிட்ட கொடுத்து விட்டுட்டு அவை கொண்டாந்து காசு தர நான் தான் பொறுப்பு நன்றது. அங்க இருந்து ஒரு உள்ள இங்க இருந்து நான் பொறுப்பு நன்று வேண்டி
அது பார்த்தா அங்க அவ இருக்கிற இடத்துல பக்கத்து வீட்டுல அவ இல்லாத நேரம் களவுக்கு வந்து கடைசியா மெத்தி இலை எல்லாத்தையும் குத்தி குத்தி கிழிச்சிட்டு போயிருக்கிறாங்களே என்னன்னு கேட்டா இங்கே நகை வலிச்சிருப்பினா காசு வச்சிருப்பினான்னு கல்லர் வந்துட்டு போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவ சொன்னா கொஞ்சம் வயசு போன அளவா சொன்னா இங்க வச்சிருக்க பயம் பிள்ளை நீங்க வச்சிருங்கோ என்று சொல்லி அதை திருப்பி என்னட்ட தந்துட்டான். என்னட்ட தந்தா தச்சம் எந்த பிள்ளை களவு போனா இது எனக்கு தலைவலி எனக்கு தேவையில்லாத வேலை இதன்று சொல்லி போட்டு பேருந்து நான் அவட்டுக்கு பேருந்து வந்தா வந்து கேட்கோ இருக்க அந்த கொண்டாடத்துக்கு போட சங்கிலியை பண்ணி தாரீங்களா நான் இன்னொன்று 2 மாத்தியாலம் பண்ணி தரேன்னு அப்புறம் என்னட்ட தந்தா அப்புறம் நான் என்னட்ட தந்துட்டான்னு கேட்டுட்டு கொடுத்தேன். இப்படி கேட்டு 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 இப்ப சேர்ந்து பார்த்தா வச்சிருக்க நான் பயம் பண்ணிட்டு நான் அப்ப கேட்டேன் கொடுக்கட்டாங்கோ மாதம் மாதமா வட்டி தருவாங்க. இது 5, 6, 7 வருஷமா போச்சு அந்த மனுஷனுக்கு வட்டியும் இல்லை. முதல்ல ஒரு கொஞ்சம் கொடுத்துக்குவாக்கும் இன்னும் கொஞ்சம் கொடுக்க வேணும். ஆனா அதை பெரிய அதோட நல்ல ஸ்டைல இந்த கொண்டாட்டம் கொண்டாலும் புதுச்சியில தான் அந்த மாதிரி கொண்டாட்டம் வைக்கிறது தான் அப்படி திடீர்னு என்ன. ஆனா கடைசி எனக்கு பேசினேன் நீ ஏன் இதுல பொறுப்புக்கு நின்றி என்னிடத்த கொண்டு தந்திருந்தா நான் மேசையில எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்ப நான் முழுக்க நான் வீட்டுல இருக்கிறேன்னா நீ அதுக்கு அதோட கொடுத்தனுக்கு அந்த மாதிரி சீட்டை நீ தான் பேசி கொள்ள போறேன். நான் ஒரு நாளும் பொறுப்பு நிக்க கூடாது எனக்கு வந்து அது கஷ்டம் கஷ்டம். உங்களுக்கு பாபா சொல்லிட்டு போயிட்டு போறாரு. சரி நல்ல அனுபவம் போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் இருந்தாலும் கொடுக்குறேன் கேட்டாலும் கூட யார்டையும் வேண்டியும் கொடுக்குறேன் 50 ரூபா வரைக்கும் கேட்டாலும் கொடுக்குறேன் அவ்வளோ. இன்றைய நாளுக்கான குடும்பங்கோரின் தலைப்பாக வருகின்றது. இன்றைய வாழ்க்கையில் அதிக நோய்கள் வருவதற்கு காரணம் என்ன? உடற்பயிற்சி இன்மையா, நவீன தொடர்பு சாதனங்களுக்கு அடிமையாக இருப்பதா? சரி, இப்போ சற்று நேரங்களில் வருகின்றார் நகுலா சிவநாதன் அவர்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்க கடனை வச்சு போட்டு அவள் ஸ்டைலாக திரியிறா அப்படி இப்படின்னு சொல்கிறோம் தானே நாங்கள். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஹாலிடேக்கு போகிறோம்னு வைங்கோ சரியோ. சிலர் ஒரு சிலர் வாயால் வந்தது கேட்டுக்கிறேன் வீடு கிடக்கிற கடைக்கு ஒரு ஹாலிடே தேவையோ என்று சொல்வார்கள். அல்லது இதை கடனை வச்சுக்கொண்டு இவக்கு இது தேவையோ ஏன்னப்போ கடன் இருந்தால் வெளியில் போகக்கூடாதோ. வீடு இப்போ திருத்தோணம் வேண்டாம் ஹொரடைக்கு போகிற காசும் வீட்டுக்கு வைக்கிற காசும் ஈக்குவலாக வருமோ? நாங்கள் ஏன் இப்படி சொல்கிறோம்? ஒருத்தர் வந்து ஒரு ஹாலிடேன்றது அவர்களுக்கு ஒரு 15 வருஷம் போகாமல் இருப்புன்னு 10 வருஷம் இல்லை ஒவ்வொரு வருஷம் போகிறாருன்னு வைங்களா அது அவர பிரச்சனை. சரி நீ உண்ட காசில் ஹாலிடேக்கு போ நான் இந்த தாரன் ஒரு 50,000 நீ உண்ட வீட்டை செய்யண்டான்னு சொன்னால் அது ஒரு விஷயம். ஆனா நீங்க சொல்றீங்களா வாணி இப்ப 2 பேர் ஸ்ரீலங்காவுக்கு போயினோம் அந்த 2 பேரு டிக்கெட் காசும் அந்த அவைக்கு ஒரு அரிவாசி காசு கொடுக்க காணாதோ என்ன அரிவாசி தேய்ச்சி கொண்டு விடுமா அப்படி காசை வேண்டி போட்டு கொடுக்காம என்ன அரிவாசி காசு? இப்ப அவ பண்ண காசுக்கு 2 பேர் ஸ்ரீலங்காவுக்கு போறோன்னு சொன்னா 1000க்குரிய டிக்கெட் இல்லை. சரி இப்ப அந்த மனுஷி ஏதோ ஒன்றுக்கு தான் போகும் சரியா. ஒரு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் இல்லை உடல் பிரச்சனை இருக்கும் அதுகளுக்கு போகிறார் வேலை. அதுக்காக இது ஒப்பிட்டு நாங்கள் பேசுறது பிழை. ஒப்பிட்டு பேசுறக்குள்ள ஆனால் எல்லார்கிட்டையும் பேச்சு பண்ற அளவுக்கு வைக்கிறதுக்கு அப்படி ஒரு போகணுமான்னுதான் நானுங்க இருக்கணும். ஒரு ஆள்கிட்ட 2 பேர்கிட்ட இல்லை எல்லார்கிட்டையும் இப்படின்னு சொன்னா அப்படி போகணுமா கடன் பட்டு போகணும். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் யாருக்கு தெரியும். இல்லை அது சில இதுகள் இருக்குது விலக்குகளும் இருக்கு அதுக்கு நான் வரல. இப்போ சிலர் சொல்றது அப்படித்தான் அப்போ அவட ஸ்டைலும் அவாவும் அங்கே போய் பார்க்கலாம் அதுக்கு என்ன செய்யறது எந்த பிரச்சனை எந்த கதைக்க கூடாது அதைய பற்றி கதைக்க தங்கட வரல போறதே அதை பற்றி கதைக்க கூடாது. இப்போ நீங்கள் டிக்கெட் காசு 500 1000 சில தான் போறீங்க நீங்கள் ஒரு வீடு கண்டு செய்ய வழிகட்டிக்கண்டு சொன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு நீங்கள் 5 எடுத்து வாங்கினா அது 50 முடியும் சரியா. அதுக்காக அதை பார்த்து கொண்டு நான் எந்த ஹொரடி என்ஜாய் பண்ணாமல் இருக்கல. அது ஹொரடின்றது ஏதோ ஒரு தேவைக்கு தான் போவோம். சில நேரம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் சில நேரம் வீட்டு பிரச்சனையாக இருக்கும் சில ஏதோ ஒன்றுக்கு தான் மனுஷர் போவினோம். அது இப்போ நான் என்ன சொல்லலை ஆனால் கேள்விப்பட்ட சில அது சரியாக கவலையை தரும். அது அவள் போனா உனக்கு என்ன நீ அவன்ட வாசலையா போகிறா அது சரி அதே அது நீங்க சொல்ற விஷயம் அது ஒரு வித்தியாசம் நான் சொல்றது வித்தியாசம். நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இல்லை அநேகமான கட்டுறமாய் அப்படித்தான் உச்சரிக்கிறது. அந்த வீடு பரவாசத்துக்கு 23 வெளிய பூசி மினிக்கு கொண்டு அவள் போகிறா உனக்கு என்ன நீ கட்டப்படுறா அவட காசை கடனை அவள் பூச்சி மினுக்குவா இல்லை பூசாப்பி மினுக்குவா. அந்த நாக்கு பொல்லாத ஒரு சாமான அது டாண்டு கதைக்கும் என்ன அது. அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு 2 வரைக்கும் இன்னொருத்த யோசிக்கணும் உங்க மனம் எப்படி வேதனைப்பட பண்ணி யோசிச்சு பாருங்க.
அதுதான் சொல்ல வார அது நம்ம பல பேருக்கு அது இருக்குது. முதல் போன வருஷம் ஒரு சொன்னார் ஹொரடைக்கு போகிறாராம். அங்கே வீடு என்ன ஏதோ ஒன்று சொன்னார். இப்போ நான் சொன்னேன் இப்போ அவரை நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை. அவரை வீடு ஒழுகுறதோ அவரை வீடு அமைச்சு பண்ணி இருக்கிறதோ நீங்கள் இதோட ஒப்படையலாம். அது டிக்கெட் காசு ஒரு கொஞ்சம் வீட்டுக்கு கையை வச்சுக்கன்னு சொன்னால் அது அப்படியே விழுங்கும். என்ன கொஞ்சமாக அவர் தண்டை தேவைக்கு போகிறேன். நீங்கள் கொடுத்து போட்டு கதைச்சா வர விஷயம், நீங்கள் டிக்கெட்டு கொடுத்து போட்டு கதைச்சா வர விஷயம். என்னட்ட கடனை வாங்கி அவர் போய்ப்போ அங்கே பாருங்க விட்டாண்டு அவர் தண்டை வயசில் இப்போ போகிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்படி நிறைய நடக்குது நாட்டில், கவனம். அதைத்தான் சொல்ல வார செல்வி வித்தியாசம் வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் யார்கிட்டையும் கடன் வாங்கி போறேன் இல்ல, நான் எந்த சொந்த நீங்க ஜென்டில்மேன் இல்ல ஜென்டில் வுமன் தானே. நான் யார்கிட்டையும் அங்கேயும் வாங்கி கொண்டு இது வரைக்கும் போனதில்லை. எந்த காசுலதான் நான் வருஷம் போறேன். ஏனென்றால் நான் வேலை செய்யறபடியா எனக்கண்டு ஒரு வக்கான்சி காசுண்டு ஒதுக்குவார்கள். அப்ப எனக்கு அது டிக்கெட்டுக்கு காணும். நான் ஒவ்வொரு மாதமும் வேலை செய்யற பணத்துல 100-200 யூரோ அப்படி ஒவ்வொரு மாதமும் உண்டியலுக்குள்ள போடுவேன். அதை உடைச்சி எடுப்பேன், செலவுக்கும் காணும். அதை விட தேவையான இதுகளையும் நான் செய்வேன். அவ்வளவுதான். அப்படித்தான் நான் போறது. இல்ல கடனை வாங்கி போனா அது உங்களோட பிரச்சனை. நீங்க கட்ட போறீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் கட்ட போற இல்ல, அது நம்ம பிரச்சனை. அது எந்த பிரச்சனைப்பா? நான் கடனை வாங்கி போவேன், காசியை வாங்கி போவேன். அதுதான் அது அவன் வாங்கினவன் கொடுப்பான். அவங்க அவங்களோட பிரச்சனையா அது. அதுக்காக ஒருத்தன் தன் லைஃப் என்ஜாய் பண்ணணுமாண்டு அர்த்தம் இது இல்லை. என்ஜாய் பண்ணாம இருக்க வேணுமாண்டு அது அவங்களோட பிரச்சனை. சந்தோஷத்தை கெடுத்து என்ஜாய் பண்ற சந்தோஷத்தை கெடுத்து விடுறாங்க. அதுக்கு பிளான் பண்ணி வைக்கிற பிளான் பண்ணி அதை செய்யக்கூடாது. அதுதான். ஆனால் உண்மையில் இப்ப நாங்கள் போற இதுக்கும் எங்களோட இந்த பிள்ளைகள் வாரதுக்கும் சரியான டிஃபரெண்டா இருக்குது. ஏனென்றால் நாங்கள் போனால் வாணி இப்ப நான் மற்றவையை பற்றி நான் சிந்திக்கல, நான் எந்த குடும்பத்தின் இதை நினைக்கிறேன். ஏனென்றால் இப்ப நான் இதுவரைக்கும் முந்தி அந்த காட்டு எனக்கு கிடைக்காத ஒரு பிரச்சனை கொண்டு வந்து காட்டு கிடைச்ச பிறகு அம்மா இருந்தவ. அப்ப நான் வருஷம் அம்மாவை போய் பார்க்க போறேன். சரியா, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 23 தடவைக்கு மேல போயிட்டு இது 23-24 தடவை நான் வருஷம் போயிருக்கிறேன்னு. ஆனால் என் பிள்ளைகள் வந்தா அவருக்கு கஷ்டமா இருக்கு. ஏனென்றால் நாங்கள் அது அவர்கள் வயது போட்டு இப்ப உலகாலம் தங்கச்சி அக்காவை வச்சு பார்த்தோன்றிக்கணும்னு போட்டு நாங்கள் போற அந்த 4 கிழமையும் அவவோட இருக்கிறது, அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றது, அப்படி அவையே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விட்டுட்டு நாங்கள் இருக்கிறது. பிறகு தங்கச்சி வருவா. அப்படித்தான் நாங்கள் 2 பேரும் அந்த இதுக்குள்ளதான் நாங்கள் போய் எங்களால முடிஞ்ச உதவியே செய்ய முடிஞ்சுது. அப்ப பிள்ளைகள் எங்களோட அவர்களை கூடிக்கொண்டு வெளியில போறதெல்லாம் சிலமமா இருக்கும். இப்ப ஒரு இடங்கள் பார்க்க கொள்ள அப்படி என்றைக்குள்ள கஷ்டமா இருக்கும். அது அதுகளுக்கு பிடிக்காது. அவர்கள் அவர்கள் என்ஜாய் பண்ணதுதான் அவர்கள் வருவார்கள். அதனால அவர்கள் சொல்லுவார்கள், வருஷம் அங்க போறதிலும் பார்க்க அங்க உங்களுக்கு கன செலவும் கூட அதிகமாக. அதுவும் பார்க்க யூரோப்பாக்களே எவ்வளவோ பார்க்க கிடக்குதம்மா இதுகளுக்குள்ளேயே. நாங்கள் இருக்கிற நாட்டிலேயே எவ்வளவு இடம் நாங்கள் பார்க்கவே இல்லை. அப்ப அங்க போய் ஒரு ரிலாக்ஸ் பண்ணி ஒரு கிழமைக்கு ஹோட்டல்ல எதுவும் புக் பண்ணி போட்டு அங்கே இருந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படி என்று அவர்கள் அதை விரும்புவார்கள். அவர்களுக்கு அங்க இருக்க அது பெருசாக இப்ப இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அவ்வளவு பெருசாக விருப்பம் இல்லை. இப்ப அம்மா இருந்தபடியா 4-5 தரம் என்னோட இப்ப பேத்தியாரை பாக்குறதுக்கு அப்படி என்று வர்றபடியா மற்றபடிய எனக்கு விருப்பம் இல்லை பெருசா அங்க போறதுக்கு. இங்க இப்ப பிள்ளை என்ன செய்யறாருன்னா, இப்ப இலங்கை போனாலும் அவர்கள் இப்பதானே எல்லாமே கூகுள் மேப்ல பார்த்தா சேரும். கடை எல்லா கண்ட்ரியில இருந்து எல்லாத்தையும் எந்தெந்த இடத்துக்கு போகலாம் வரலாம்னு சொல்லி இப்ப அவர்களை பிரச்சனை. அவர்கள் தங்களை வழியை பத்திரிக்கிறார்கள் தான், எங்களை இப்ப நல்ல எழுப்படுத்தணும். அந்த குறிப்பிட்ட ஒரு 15 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எங்களோட வார அப்படின்னாலும் உண்மையிலே சில பிள்ளைகள் விரும்பும், சில பிள்ளைகள் கஷ்டம்தான். நாங்க ஒரு மாதத்துக்கும் சொந்த பந்தங்கிட்ட குந்தி இருந்து சாப்பிட்டு போட்டு வந்தா அதுகளுக்கு என்ன பொழுதுபோக்கு இருக்குது. சொல்லுவேன் பழைய சீரியல் மாதிரி 17ஆம் நூற்றாண்டு கைதையே கதைச்சு கொண்டே இருக்கு. நெடுக பார்த்தாலும் ஒரே விடிய ஒழும்பினா சாப்பிட்றதும் கதைச்சு கொண்டு இருக்கிறதும் சாப்பிட்றதும் கதைச்சு கொண்டுறதும் இப்படி இருந்து போட்டு கையுக்குள்ள நோவுது காலுக்குள்ள நோவுது அப்படி எப்படி என்றுதான் எல்லா வீட்டிலையும் போறதுல சொல்லி கொண்டு இருக்கணும். நாடகத்தை பார்த்து கொண்டு அவைகளுக்கு
அந்த நாடகம் முடிஞ்சா அவள் அவனோட போடுவாளோ இவனோட போடுவாளோ அந்த நாடகத்தின் இதுல சிந்திக்கிற கொஞ்சம் இங்கேயும் இருக்கு ஆம்பளைகளும் நிறைய பேர் இருக்கு காருக்குள்ள இருந்து பாக்குறது நாடகம். ஆமா ஆமா அது பெண்கள் மட்டும் இல்ல, அது ஆண்களுக்கு வந்த புத்தி. பெண்களை விட ஆண்கள் கூட பாக்குறாரு தெரியுமா. எங்க வீட்டுல தம்பி என்னோட வரண்டு தானே இருந்தேன். இப்ப அந்த லீவு மாற்றத்தால அவருக்கு அங்காளும் 7 மாசம் தான் அவருக்கு லீவு. ஆனா அவர் பெட்டியாருக்கு சொன்னேன் அப்பமா பிரச்சனை இல்லை, நான் இந்த முறை நான் தனியா வந்து 3 கிழமை நின்றுட்டு வாரேன் அப்படி என்று சொன்னார் வந்து. அப்ப நான் சும்மா படி கேட்டேன், என்ன நான் போவேன் எந்த வாட்டுக்கு, நான் வேற எங்கேயும் போய் இடங்களை பார்த்துட்டு 2-3 நாளைக்கு போய் அப்பம்மாவை பார்த்து போட்டு நான் வருவேன் அப்படின்னு சொன்னான். அப்படி அதைத்தான் இப்ப எங்களுக்கும் அவர்களுக்கும் சரியான வித்தியாசமா இருக்கிறது. இல்ல அது பாவம், சின்ன பிள்ளைகள் ஒன்றும் செய்யலாதான். வளர்ந்தவர்கள் இப்ப வாரது வந்தாலும் அவர்கள் தங்களோட பிளான். ஏன் வாணி இங்க கல்யாணம் செய்தவர்கள் கூட பஞ்சாதி ஒரு பக்கம் குரூப்பா, அவ ஒரு பக்கம் கொள்ளைய போறா, புருஷன் ஒரு பக்கம் கொள்ளைய போறேன் அப்படித்தான் போறாங்க. அதான் அது பிள்ளையும் இல்லை தானே, அவங்கவுங்களோட விருப்பம். இவருக்கு கொரட வரணும், அவருக்கு வராது, இவருக்கு வர அவருக்கு வராது. ஆனா ஒன்று அதிர்ஷ்டம் என்ன சொல்லுங்க, கட்டாயமாக வேலை செய்துட்டா அவைகள்கிட்டயே மற்றவருக்கு அந்த கையேந்தி நிக்க வேண்டிய அலுவலகம் இல்லை. என்ன புருஷனோ பஞ்சாதிக்கு என்றாலும் இப்ப அல்லது இப்ப நான் வேலையே போயில்லைண்டா அவைகிட்ட தான் கேட்கணும், என்ன எனக்கு டிக்கெட் எடுத்தாரீங்களோ போவோம் அப்படி இப்படி என்று. ஆனால் எனக்கு ஒரு 3 தடவை தம்பி தந்த கணக்குல டிக்கெட் எடுத்து தந்தது. பிள்ளைகளா விரும்பி செய்யறன்ற ஒரு விஷயம் நாங்க கேட்கறது இல்ல. நான் ஒரு ஆளும் கேட்கறேன். அவ அம்மாக்கு இதன்ற சுவமில்லி அந்த கணக்கு அந்த டைம் எல்லாம் அவர் தான் டிக்கெட் எடுத்து நீங்க போய் பார்த்துட்டு வாங்கோ அப்படி என்று செய்வா கொள்ளுவார். அதுகள் செய்வினோம். மற்ற மொழியில நான் கேட்கறதே இல்லை. ஏன்மா நீ எனக்கு எங்களுக்கு காணும் தானே தர்ற காசு, எங்களுக்கு டிக்கெட்டு கணக்கா வந்துடுங்க காசு. எப்படியும் என்ன நாங்கள் வேலை செய்யற காசு இப்ப இந்த மாசம் சம்பளத்தோட காசு வரும். அது டிக்கெட்டுக்கு தர முந்தி ஓரளவுக்கு டிக்கெட்டுக்கு காணும் 600 யூரோக்கு கிட்ட வரும் காசு. அப்ப இப்ப காணாத ஒழிய இப்ப டிக்கெட்டுகள் விலை தானே. முந்தி என்ன 450-500 ரூபாய்க்குள்ள தான் அந்த டிக்கெட் வரும். அப்ப சமாளிச்சு கொண்டு போகலாம். ஆனா சில பேர் வந்து வாணி சேமிக்கிறதுன்றது கதை இல்லாதாக்களும் இருக்கணும் தான். மாதம் சம்பளம் எடுத்தாலும் இல்ல, ஆனா ஹாலிடே அண்ட் வரைக்குல ஹாலிடே ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வேலை செய்கிற குடும்பங்கள்ல கொஞ்சம் அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அவர்களுக்கு 6 கிழமைன்றது உண்மையிலே பாவங்கள். அதில் என்ன செய்யறது, சும்மா பக்கத்து அதுக்காக பெரிய ரேஞ்சில் தான் 3 மணி சட்டம் இல்லை. பக்கத்து நாடுகளுக்கு சும்மா சின்ன கொஞ்சம் டிக்கெட்டு விலையை போட்டிக்கண்டா கொஞ்சம் டிக்கெட் தான் முடியும். போயிட்டு ஒரு ஹோட்டலில் புக் பண்ணி சில நேரங்கள்ல அந்த மலிவில டிக்கெட் போடுறான் தானே, அந்த நேரம் காசு வச்சு அது நீங்க பார்த்து கொண்டிருக்கணும். அது மலிவில் போடுறது என்னன்னா அது குறிப்பிட்ட டேக்குள்ள வந்து சேரும். நீங்க சில அப்படி இருக்குதான், ஒன்றும் செய்யல. அது போகணும்னு சொன்னா போகத்தான் போயினோம். இல்ல இல்ல அது அவங்களோட விருப்பம். கதைக்கிறாங்கள்கிட்டான்னு சொல்றேன். கதைக்க கூடாது முதல், அதான் கதைக்க கூடாது. அது அழகும் இல்லை. ஏனென்றால் இப்ப கதைக்கிறவர்கிட்ட காசு வாங்கி போட்டு போனாதான் அவ சொல்ல எல்லாமே. அவ போய் தன்னோட காசை வாங்கி உனக்கு ஒரு கொலடையாண்டு இருக்கலாம். அதுதான் அது ஏதோ என்னதுக்கு போகுது. பலர்கிட்ட நான் கேள்விப்பட்டபடினால தான் சொல்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதிக்கோ ப்ளீஸ். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். 10 மணிக்கு குடும்பங்களையும் தினக்கவி